ஹலோ ஓப்பனிங்கில பார்த்தீங்கன்னா, ஒரு பீச்ல இருக்கக்கூடிய 2 பேர் என்னன்னா, ஒரு ஆமைய பார்த்து வியந்து போறாய்ங்க. "ஏன்டா நீ ஆமைய பார்த்தது இல்லன்னு?" கேட்கும்போது, "இல்லப்பா ஆமைய பார்த்துருக்கேன். ஆனா அதுக்கு மேல ஒரு கல்லு வித்தியாசமா இருக்கு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காய்ங்க. அந்த பக்கம் நம்ம ஜாக்கி, ஜூலிக்கு எப்படி அமைதியா இருக்கணும்னு சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஜூலி சொல்றா, "நம்ம அமைதியா இருந்தா எந்த வேலையும் நடக்காதுன்னு சொல்லிட்டு, நம்ம சண்டை போட்டு தான் எல்லாம் ஜெயிக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஜாக்கி சொல்றாரு, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஜூலி. நம்ம எந்த அளவுக்கு அமைதியா இருக்கனோ, அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும்ன்னு." சொல்லும்போது தான் நம்ம ஜூலி போயிர்றா. என்னாலலாம் பொறுமையா இருக்க முடியாது ஜாக்கி. நான் போய் டிவி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஜூலி போயிடுறா. அப்புறம் ஜாக்கி வந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு. ஜாக்கி எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 13ல தான் இருக்காரு. அதோட நம்ம ஜூலியும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் அந்த டிவில ஒரு ஷோ போடுறாய்ங்க. ஒரு ஜூல இருக்கக்கூடிய ஆமை விசித்திரமா இருக்கு. ஏன் விசித்திரமா இருக்குன்னா, அந்த ஆமை ஓட்டு மேல ஒரு மந்திரக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாய்ங்க. என்னது? ஆமை ஓட்டு மேல மந்திரக்கல் இருக்கா? அப்படின்னு ஜூலி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜூம் பண்ணி பார்த்தா அது மந்திரக்கல்லு. அதோட ஜாக்கிய கூப்பிடுறா ஜூலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜாக்கியும் வந்துர்றாரு. இப்பதான் ஜாக்கி ஒரு சேனல்ல பார்த்தேன். ஆமை ஓட்டு மேல முயல் மந்திரக்கல் இருக்குன்னு சொல்லும்போது தான், ஆமா புராணங்கள்ல ஆமைக்கும் முயலுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லும்போது தான், சரி வாங்க நம்ம கண்டுபிடிப்போம்ன்னு போறாய்ங்க. அந்த பக்கம் நம்ம சங்கர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு வால்டரும் வந்துர்றாரு. மரியாதையா இதுக்கு முன்னாடி இந்த சேனல வைடா அப்படின்னு சொல்லும்போது தான், சரி பாஸ் நான் இந்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு முன்னாடி உள்ள சேனல்ல வந்து ஜூல இருக்கக்கூடிய மந்திரக்கல்ல காமிக்கிறாய்ங்க. அதோட ஆட்கள ரெடி பண்ணிடுறாரு நம்ம வால்டரு. அந்த பக்கம் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூலி வந்து அவன் ஃப்ரெண்டுட்ட அவ வீர சாகச கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் எதையுமே நம்ப மாட்றான். அது சவுண்டா சொல்லி கத்துனனால நம்ம டீச்சரும் பார்த்துடுறாங்க. அதுவும் இந்த வாரம் நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் குடுக்குறேன். நீங்க போய் உங்க சாகசங்கள நீங்க டாக்குமெண்ட்டா எனக்கு கொண்டு வரணும்னு சொல்லும்போது தான், சாகசம் தானே அதெல்லாம் நமக்கு சப்ப மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி போயிடுறா. அதோட அந்த ஜூல இருக்கக்கூடிய ஆமைய வந்து நம்ம ஜாக்கி பார்க்க போயிடுறாரு. அந்த இடத்துல 2 டாக்டரும் சொல்றாரு, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க ஓகே. இந்த சின்ன பிள்ளைய யார் இங்க வர சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூலியும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. அதோட நான் உன்னைய ஸ்கூல்ல தானே இருக்க சொன்னேன்னு சொல்லும்போது தான், எங்க மிஸ் தான் இப்படி அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தான், நீ இங்கேலாம் வரக்கூடாது ஜூலி. இந்த இடத்துக்கு நெறைய ஆபத்து கூட இருக்கு. நீ பார்த்த மாரி டாட் கண்ட ஆளுங்களும் பார்த்துருப்பாய்ங்க அப்படின்னு சொல்லும்போது தான், அங்கிட்டு உள்ள செவுரு வெடிக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாட்கர் ஆளுங்களே வந்துடுறாய்ங்க. அதோட அங்க பாருங்கடா ஜாக்கி இருக்கான். வாங்கடா போய் மந்திரக்கல்ல எடுப்போம்ன்னு சொல்லும்போது தான், நம்ம ஜூலியும் சேவ் பண்ணிட்டு, நம்ம ஜாக்கி அந்த மந்திரக்கல்ல எடுக்கலான்னு பார்க்குறாரு. பட் முடியல. நேரா பீமா வந்து ஜாக்கிய தூக்கி வீசுறாரு. நம்ம ஜாக்கியும் அந்த பக்கம் டால்கண்டால கூட மோதிக்கிட்டு இருக்காரு. நம்ம ராசப்பா என்ன பண்றாருன்னா, ஒரு கம்பி எடுத்து அந்த மந்திரக்கல்ல எடுக்கலான்னு பார்க்குறாரு. அதோட ஜூலியும் பார்க்குறா. நம்ம தடுக்கணும்னு சொல்லிட்டு ஜூலி தடுக்க போறா. ஆனா நம்ம ராசப்பா ஜூலிய அடிச்சு போட்டுடுறா. நம்ம ஜாக்கியும் பீமாவெல்லாம் அடிச்சு போட்டுடுறாரு. அதோட ஒருத்தவன தூக்கி அந்த தண்ணீல போட்டுடுறாரு. நம்ம பீமா வந்து ஜாக்கியும் தூக்கி தண்ணீல போட்டுறாரு. அதோட 2 பேரும் அந்த தண்ணி என்னன்னா ஒரு ஆக்வாரியம் மாரி இருக்கும். ஒரு சுறா இதெல்லாம் பாதுகாக்கிற மாரி ஒரு ஆக்வாரியம். அந்த ஆக்வாரியம்குள்ள நம்ம சங்கரும், இன்னொருத்தவனும் நம்ம ஜாக்கிய போட்டு அங்கிட்டும், இங்கிட்டும் வளைஞ்சு, வளைஞ்சு விளையாண்டுட்டு இருக்காய்ங்க. அதோட நம்ம பீமா என்ன பண்றாருன்னா, ஜூலிய புடிச்சு அந்த பக்கம் தூக்கி வீசுறாரு. இவன் ராசப்பா வந்து நெருப்பு வச்சு எரிச்சிரலாம் அப்படின்னு பார்க்கும்போது, என்ன பண்றாருன்னா, நம்ம பீமா நேரா போய் ஜூலிய வந்து ஒரு பக்கம் தூக்கி வீசிட்டு, நம்ம ராசப்பா என்ன பண்றாருன்னா, தூக்கி அந்த பக்கம் வீசிறாரு. நம்ம ராசப்பா வந்து நேரா கனவா மேல மாட்டிக்கிறாரு. நம்ம பீமாவும் அந்த ஆமைய தூக்கிட்டு போயிடுறாரு. அதோட நம்ம ஜாக்கி வந்து அந்த பக்கம் அடி வாங்கிட்டு இருக்கும்போது, அந்த பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தன் என்ன சொல்றான்னா, "பின்னாடி பாருப்பா தம்பி, ஏதோ ஒண்ணு வருது" அப்படின்னு சொல்லும்போது தான் பின்னாடி சுறா வருது. அதோட நம்ம ஜாக்கி ஒரேண்டா வெளிய தாவிர்றாரு. நம்ம டார்க் அண்ட் ஆளுங்களும் ஆமைய கடத்திட்டு போயிடுறாய்ங்க. எங்க போறாய்ங்கன்னா, நேரா அங்கே ஒரு ஃப்ளைட்டுக்கு போயிடுறாய்ங்க. அதோட நம்ம ஜாக்கி வந்து தடுக்க பார்க்குறாரு. பட் ஃப்ளைட்டு போயிருது. அதோட ஜாக்கிக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் ராசப்பா வந்து அந்த கனவா மண்டைய எடுக்க முடியாம வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஜாக்கியே நோட் பண்ணிடுறாரு. அதோட நம்ம இவன ஃபாலோ பண்ணி போனோம்னா, நம்ம அவங்கள புடிச்சிடலான்னு சொல்லும்போது தான் நம்ம சிண்டுவ காட்டுறாய்ங்க. நம்ம வால்டரும் சொல்றாரு, "நான் உனக்கு இதெல்லாம் பண்றேன். நீ எனக்கு ஒரு இதாச்சும் பண்றியா? நீ என்னை நம்பலாம் வால்டர். நீ எனக்கு சத்தியம் பண்ணி தந்திருக்க." அப்படின்னு சொல்லும்போது தான், "சத்தியம்லாம் கிடக்குது. நீ எனக்கு தங்கத்த மட்டும் காட்டிடு. நான் உனக்கு என்ன வேணா பண்றேன்னு." சொல்லும்போது தான் நம்ம சிண்டு வந்து இருக்கிற தங்கத்தெல்லாம் காட்டுறா. "இந்த தங்கம்லாம் கொஞ்சம் தான் வால்டர். நீ எனக்கு மட்டும் மந்திரக்கல கொண்டு வந்தீன்னா, உனக்கு கோட்டை நெறையா இருக்கிற தங்கத்தையே காட்டுறேன்." அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம பீமா வந்து வாய் வழியா அந்த மந்திரக்கல்ல கழட்டி எடுத்துடுறாரு. அதோட நம்ம சங்கரும், "பாஸ் நாங்க மந்திரக்கல் எடுத்துட்டோம். ஆனா இந்த ஆமைய தான் என்ன பண்றதுன்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம வால்டர் வந்து அத வந்து ஒருத்தவன்ட்ட பிசினஸ் பேசி காசு வாங்கிருங்கடா அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த பக்கம் நம்ம சங்கருக்கு ஃபோன் வருது. அந்த பக்கம் யார் ஃபோன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராசப்பா தான். "டேய் எங்கடா போயிட்டீங்க? என்னைய மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்க. எங்கடா நான் வரணும்னு?" சொல்லும்போது தான் நம்ம ஜாக்கி கவனிச்சிடுறாரு. அதோட சரி நம்ம இடத்துக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராசப்பா போயிடுறாரு. சரி வா ஜூலி நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி வந்து ஜூலிய ஒரு டாக்ஸில ஏத்தி விட்டு அவரு போயிடுறாரு. அந்த டாக்ஸில யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கிள் தான் இருக்காரு. "ஜூலி நீ இந்த மாரி ஆபத்தான வேலைக்கெல்லாம் போ வேணாம். அவன் மட்டும் போகட்டும். நீ என்னோட இரு. நம்ம ஊர சுத்தி பார்ப்போம்ன்னு" சொல்லும்போது தான் நம்ம ஜூலி வந்து ஒரு ஐடியா போடுறா. என்னன்னா, "நான் தான் பேயி. எனக்குள்ள நான் ஜூலிக்குள்ள பூந்துட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது நம்ம அங்கிளும் பயந்துடுறாரு. "நீ இப்ப என்னைய இறக்கி விடலன்னா, நான் வந்து உன்னைய கடிச்சு தின்றுவேன்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அங்கிளும் பயந்துகிட்டு இறக்கி விட்டுர்றாரு. அதோட நம்ம ராசப்பாவும் அவைங்க இடத்துக்கு போயிறாய்ங்க. நம்ம ஜாக்கியும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது தான், அந்த இடத்துக்கு ஜூலியும் வந்துடுறா. "ஓ! ஜாக்கி இதான் அவைங்க இடமா?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஜாக்கியும் பயந்து கத்திர்றாரு.
அதோட அவங்க பின்னாடி திரும்பி பார்க்குறாய்ங்க, அங்கே யாரும் இல்ல. அதோட ஜூலி நீ ஏன் இங்கே வந்த? நான் உன்ன அன்கிளோட தானே விட்டேன்னு சொல்லும்போது, அன்கிளோட இருக்குது போர் ஜாக்கி அதான் உன்னோட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதோட நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி பீமாவும் போயிடுறான். அதோட அந்த செஃப்ட்டையும் சொல்லி இதை வண்டியில ஏத்திரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம ஜாக்கியும் நைஸ் நைஸா கிட்ட போறாரு. வா ஜாக்கி நம்ம முதல்ல ஆமைய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி கூப்பிட்றா. அதோட இல்ல நம்ம மந்திரக்கலை எடுப்போம். இல்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆமைய எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாறி மாறி சண்டை போட்டுருக்காங்க. இல்ல ஜூலி ஃபர்ஸ்ட்டு மந்திரக்கலை எடுப்போம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம பீமா வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கியும் பீமாட்டேருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. அவங்களும் அவங்க ஆட்களும் அவங்க ஜாக்கிய தொரத்திட்டு ஓடுறாய்ங்க. அதோட நம்ம ஜாக்கியும் அது மேலலாம் ஏறி அப்படியே தப்பிச்சிடுறாரு. ஜூலியும் ஒரு இடத்துல விட்டுட்டு நம்ம ஜாக்கி வந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஜூலி நமக்கு ஆமைய தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா, அந்த போட்டுக்கு போயிடுறா. அதோட நம்ம ஜாக்கி எல்லாரையும் அடிச்சு போட்டு நம்ம போயிடுறாரு. அதுக்கப்புறம் பீமாவும் ஒரு கொக்கிய எடுத்து தூக்கி வீசுறான். நம்ம ஜாக்கி அதெல்லாம் தப்பிச்சு ஒரு கிரெயின்ல ஏறி போயிடுறாரு. அந்த கிரெயின் ஆப்ரேட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராசப்பா தான். அதோட நம்ம ராசப்பாட்டேருந்து தப்பிச்சு நம்ம ஜாக்கி என்ன பண்றாருன்னா, அவன்ட்டயும் தப்பிச்சு எல்லார்ட்டயும் தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. அதோட அந்த போட்ல வந்து மந்திரக்கல் இருக்கிறனால நம்ம ஜாக்கி வந்து அந்த ஏரோப்ளேனுக்கு போறாரு. போய் உள்ள அடிச்சு போட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டு மந்திரக்கல்ல எப்படியோ வெளிய எடுத்துடுறாரு. வெளிய எடுத்து அப்படியே குதிக்கும்போது தான் நம்ம பீமா என்ன பண்றான்னா, ஜாக்கிய புடிச்சு நங்குன்னு கீழ அமுக்கி ஏறி மிதிச்சு போயிடுறான். போய் மந்திரக்கல்ல எடுத்துடுறான். "நீ அந்த மந்திரக்கல்ல எடுக்காத உன்ன குரங்கா மாத்திருவேன்" அப்படின்னு சொல்லி ஜாக்கியும் பயமுறுத்துறாரு. என்ன பார்த்தீங்கன்னா, திடீர்னு பீமா அந்த மந்திரக்கல்ல அமுக்கிடுறான். அப்பதான் அது பவர் தெரியுது ஸ்பீடுன்னு. அதோட பீமா நேரா அங்கிட்டு போயிடுறான். அதோட ஆஹா! எப்புட்றா அங்க போனா? ஜாக்கி ஷாக்ல இருக்கும்போது தான் எல்லாம் மந்திரக்கல்லோட பவர் தான் ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிய அடிச்சு போட்டுடுறான். அந்த பக்கம் ஆமைய சமைக்க சூப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட தான் அவன் சொல்றான், "மோரிஸ் நீ எனக்கு முன்னாடி செஞ்சு தந்த தேள் சூப்பு இன்னும் என் நாக்குலயே ஊறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் என் சொத்தையே எழுதி குடுக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது தான், சூப்புல ஏதோ குறையுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். அதோட நம்ம ஜூனி வெளிய வந்து ஆமைய காப்பாத்த பார்க்குறா. பட் ஆமைய காப்பாத்த முடியல. அவளால அந்த ஆமைய தூக்க முடியல. அதோட அந்த பக்கம் பீமாவும் நம்ம ஜாக்கிய போட்டு புரட்டி புரட்டி வாங்குறான். அந்த பக்கம் ஸ்பீடா வந்து அடிக்கிறான். அந்த பக்கம் ஸ்பீடா வந்து அடிக்கிறான். அப்படியே புடிச்சு ஒரே தூக்கி வீசிடுறான். இந்த பக்கம் நம்ம ஃப்ளைட்ல உட்காந்து ஆட்கள் நாடுகளும் ரசிச்சுட்டு இருக்காங்க. அதோட பீமா செம்ம ஸ்பீடா ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது ஜாக்கி என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற எண்ணெய் டப்பாவ ஊத்திடுறான். நம்ம பீமாவும் அப்படியே வழுக்கிட்டு விழுந்து நேரா போய் அந்த ஃப்ளைட்ட மோதிடுறான். ஃப்ளைட்டும் கவுந்துருது தண்ணிக்குள்ள. மந்திரக்காளி கீழ விழுந்துருது. நம்ம ஜாக்கி எடுத்துடுறாரு. அதோட ஜூலி எங்கன்னு பார்த்தா, ஜூலி போட்ல போறான்னு தெரிஞ்சு போச்சு. அதோட நம்ம ஜாக்கிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஜூலியும் அப்படி ஒரு ட்ரிக்லாம் பண்ணி அவன வந்து கொஞ்சம் திசை திருப்ப பார்க்குறா. பட் முடியல. அதோட ஆமைய வெட்ட வரும்போது நம்ம ஜூலி வந்து அவன தடுத்துடுறா. அவன் நேரா ஜூலிய புடிச்சு அவன்ட்ட போய் குடுத்துடுறான். அதோட "நீ உனக்கு தைரியம் தான் பொண்ணு. நீ அந்த ஆமைய காப்பாத்த வந்தியா? உனக்கு இருக்குடி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால நம்ம ஜூலியும் சரி எப்படி காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அந்த மந்திரக்கல்ல யூஸ் பண்ணி நம்ம ஜாக்கியும் கடல்ல ஸ்பீடா ஓடிடுறாரு. அதோட நம்ம ஜூலியையும் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுடுறாய்ங்க. நம்ம ஜாக்கி நேரா போட்டுக்குள்ள வந்து அந்த ரூம கண்டுபிடிச்சு இந்த ஜூலியையும் காப்பாத்திடுறா. எப்படி வந்தேன்னு கேட்டா, நான் அந்த மந்திரக்கல் மூலியமா தான் வந்தேன். இதுக்கு தான் பொறுமையா இருந்தா நமக்கு எப்பவும் வெற்றி தான். இப்ப பாரு நான் மந்திரக்கல்லாம் எடுத்துட்டு இப்ப நம்ம ஆமைய காப்பாத்த போறோம் அப்படின்னு சொல்லும்போது தான், "என்ன வால்டர் உன் ஆளுங்க இப்படி சொதப்பிட்டு வந்திருக்காங்கன்னு" சொல்லிட்டு நம்ம சிண்டுவும் கடுப்பாயிடுறா. கடுப்பாயி அவங்கள என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதோட தான் சரி நான் மறுபடியும் எங்க ஆள்களே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோகான்ஸ வர வச்சிடுறா சிண்டு. அதோட நம்ம ஜாக்கி நேரா போய் அந்த ஆமைய வெட்டுறவன போய் தடுத்துடுறாரு. அவனும் அத கேட்காம ஆமைய வெட்ட போனா, நம்ம ஜாக்கி வந்து ஸ்பீடா போய் அந்த வெட்ட போற கருவிய எடுத்துடுறாரு. அதோட நம்ம ஜூலி வந்து எப்படியாச்சும் ஆமைய காப்பாத்தலான்னு பார்க்குறா. அதனால நம்ம ஜாக்கி வந்து ஸ்டெப்ப புடிச்சு ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிடுறாரு. நம்ம ஜாக்கியும் ஜூலியும் அந்த ஆமைய காப்பாத்த போற நேரத்துல தான் அந்த இடத்துக்கு ஷேடோகான்ஸும் வந்துடுறாய்ங்க. அதோட நம்ம ஜாக்கியும் ஸ்பீடா ஓடி போய் அந்த ஷேடோகான்ஸ்லாம் அடிச்சு போடுறாரு. நம்ம ஜூலியும் கேரட்ட வச்சு ஆமைய கூட்டிட்டு போறா. நம்ம ஜாக்கியும் அந்த பேன்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஸ்டார் பிளேட்லாம் தடுத்துடுறாரு. பவுடர்லாம் தூக்கி போட்டு நம்ம ஷேடோகான்ஸ அடிச்சு வெளுத்து வாங்குறாரு. நம்ம ஜூலி வந்து கேரட்ட குடுத்து குடுத்து ஆமைய நகர்த்தி போயிட்டு இருக்கும்போது தான் இவன் பாத்துடுறான் டீலரு. பார்த்ததுக்கப்புறம் "இன்னைக்கு நான் உன்னையும் சேர்த்து சமைச்சு சாப்பிட போறேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஷேடோகான்ஸ்லாம் அந்த இருக்கிற எண்ணெய ஊத்திடுறாய்ங்க. உடனே நம்ம ஜாக்கியும் வழுக்கிட்டு கீழ விழுந்துடுறாரு. விழுந்ததுல அந்த மந்திரக்கல்லு கீழ விழுந்து நம்ம ஜூலி கைக்கு போயிருச்சு. அதோட நம்ம ஜூலி என்ன பண்றான்னா, ஆமை முதுகுல வச்சு அதோட ஆமையோட சேர்ந்து ஸ்பீடா போறா. ஸ்பீடா போய் என்ன பண்றான்னா, நம்ம ஜாக்கியும் காப்பாத்திடுறா. நம்ம ஜாக்கிய காப்பாத்திட்டு 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த போட்ட விட்டு வெளிய போயிடுறாங்க. செம ஸ்பீடா போயிடுறாங்க. அதோட "என்னப்பா இந்த தடவையும் கோட்ட விட்டுட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். அதோட அந்த ஆமைய ஜூல சேர்த்துட்டு நம்ம ஜூலியும் எல்லா கதையும் அவன் ஃப்ரெண்டுட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாய்ங்க. நானும் கிளம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ஸோ வரட்டா?